மறக்க முடியாத குரலும் நானும். இன்னமும் மறக்க முடியாம நெஞ்சுக்குள்ளே குத்திட்டு இருக்க ஒரு விஷயம்னா, அது சகாவின் மரணம் தான். நம்ம எல்லோருக்கும் ஆறுதல் சொன்ன அந்த ஒரு குரல். தனிமை, நட்பு, காதல், பிரேக்கப், ஃபேமிலி, ஏன் மரணம் கூட ரொம்ப சாதாரணமா நமக்கு புரிய வச்சிருப்பாரு. அதுல ஃப்ரெண்ட்ஷிப்க்குன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. "உனக்கு கோவம் வந்தா கெட்ட வார்த்தையில கூட திட்டு. ஆனா கெட்டு போகணும்னு மட்டும் சொல்லாதன்னு." பர்சனலா எனக்கு அந்த வேர்ட் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. இது போல சைல்ட்ஹுட்ல இருந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு குரல்னா அது சகாவின் குரல் தான். நான் ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் ரேடியோவில் சகாவின் குரல் அப்படின்னு கேட்டதுமே படித்ததை டோட்டலாக எல்லாத்தையுமே மறந்து போயிடுவேன். அவர் வாய்ஸில் ஒரு மேஜிக் இருக்குன்னு சொல்லலாம். பல பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கூட சொல்லலாம். எனக்கு அவர் பேசினது அப்புறம்தான் ஆர்ஜே மேலே ஒரு ஆசையாகவும் அதுவாகவே என் ட்ரீமாகவும் மாறுச்சு. சகாவின் உடல் வேண்டுமானால் மறைந்து போகலாம், ஆனால் அவர் குரல் யார் மனதிலும் மறந்து போகாது.